இந்த அளவுக்கு முருகன் மேல வந்து எல்லாருக்கும் ஒரு மோகம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஐயா வந்து திருச்செந்தூர் போனாரு பாருங்க, அதுதான் அவருடைய இன்னைக்கு ஆளுமையில உட்கார்ந்ததுக்கு இன்னொரு காரணமும் கூட. மகுடமதும் சூடிட்ட மைந்தனுமே ஆளுமையும் சிறப்புமா. ரொம்ப மெஜாரிட்டியான நிலையில அவங்க வந்து அவங்க ஆட்சியில வந்து அவங்களுடைய இருக்கையில வந்து அவங்க வந்து அமர்ந்திருக்கிறாங்க. நேரத்துக்குரிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். அவர் பிறந்த ராசியில தான் லக்னம் வந்து அமர்ந்திருக்கு. அந்த நேரத்துல தான் அவர் வந்து அந்த பதவியை வந்து அவர் ஏற்றிருக்கிறார். அதனால இப்போ உள்ள கிரகங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தான் கொடுக்குது. கொடுக்கப்பட்ட வாக்கு படிப்படியாங்கிறார். எல்லாமே ஒரே நேரத்தில் செய்யறதுக்கான அதிகாரம் இங்க இல்லை, செய்யவும் முடியாது. இன்னொன்னா அதை நிறைவேற்றி அந்த நிறைவேற்றிய பிறகு அவங்களுக்கு வந்து அது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையா அமையும். இதோட மட்டும் இல்ல, அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி தேர்தல்லாம் சொல்லுவோம், அதுலயும் அவருக்கு வெற்றி தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 1 வருஷம் 2 வருஷம் தான் அதிக அவருடைய ஆட்சி நிலைக்கும், அதுக்கப்புறம் அவரால் வந்து ஆட்சி வந்து கலைக்கப்படும், அவங்களால நிரூபிக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்படிலாம் இங்க வந்து இல்லை. டிவைன் நாடி நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எல்லாமே வந்துருந்துச்சு. நம்ம வந்துட்டு எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சில கணிப்புகள்லாம் பண்ணியிருந்தோம். அடுத்த அரசியல் எதனா மாற்றங்கள் வருமா, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாடிலாம் படிச்சிருந்தோம். இப்போ அதனுடைய நீட்சியாக இப்போ நம்ம வந்துட்டு கணிச்சது போல் விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கிறார். ஒரு புதிய கட்சி அமையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ அது போலவே நடந்திருக்கு. ஸோ இதோடைய நீட்சியாக என்னென்ன விஷயங்கள் அடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடி படிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எல்லாம் அல்ல எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதி தேவி திருப்பாதங்களை வணங்கி, என்னுடைய ஆத்மார்த்தமான குருவாக இருக்கக்கூடிய என் நாவில் அமர்ந்து என்னை வழிநடத்தக்கூடிய குருநாதர் அகஸ்திய முனிவருடைய திருப்பாதங்களையும் வணங்கி இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பதிவு வைக்கிறோம். ஏற்கனவே நம்ம நாடி படிச்சிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தூண்டுகோல் இல்லாமல் நம்மளுடைய விருப்பத்தில் தான் அதை எடுத்து பார்த்தோம். அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய விருப்பம் இந்த நாள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரசன்னம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்தோம். அதில் ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது, யாருக்குமே வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து அதில் மகரிஷி குறிப்பிட்டிருந்தாங்க. அப்புறம் புதுமையாக வந்திருக்கக்கூடியவங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ஆளுமையில் தான் ஆட்சி அமரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். நான் இந்த இடத்துல இருந்து ஜெயிச்சிடுவேன், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்தவர்கள்லாம் கூட தோற்று போகக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் அந்த நாடியில் வந்து மகரிஷி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக அடித்து பேச முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கு அந்த ஓலையில் படிக்கும் பொழுது இதுதான் முடிவு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை நம்ம வந்து வெளியில் நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து நம்ம பொதுமக்கள் எல்லாருக்கும் நம்ம அதை வந்து தெரியணும் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க, அதை பார்க்கக்கூடியவங்க வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இல்லை மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நினைச்சா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்கவுங்க என்ன சொல்கிறதுங்க, அவங்கவுங்களும் அவங்கவுங்களுடைய ஒரு ஆளுமையான ஒரு சில பதிவுகள், அந்த வார்த்தை இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஏன்டா இதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை வந்து நம்மளுக்குள்ளே கொண்டு போகுது. அதனால தான் இன்னைக்கு படித்த நாடி கூட அதாவது பயந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் பயந்து படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன நினைச்சிட போகிறாங்களோ, இல்லை ஏதாவது தேவையில்லாத யாராவது பேசுவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் சொன்னது போல் மகரிஷி சொன்னது தான் அன்றைக்கி நடந்தது. என்ன சொன்னோம், யாருக்குமே இந்த தேர்தல் வந்து தனித்து மெஜாரிட்டியாக நிற்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அதே போல் ஆண்ட கட்சியாக இருந்து ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகள் இருந்தது, அவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை புதுசாக வந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது வந்து அது பொருந்தது. புதுமையாக வந்தவங்களுக்கு தான் இது வந்து வாகை சூடக்கூடிய நிலை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஐயா இன்னைக்கு வந்து பதவி எடுத்திருக்கிறாங்க. என்னுடைய குருநாதர் அகஸ்திய முனிவருடைய அனுகிரகம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்து நல்லாட்சி செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த டிவைன் நாடி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய ஆட்சி சிறக்கணுங்கிறதும் எங்களுடைய வேண்டுகோள் மீன்ஸ் கடவுள்கிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை. இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஸோ அடுத்த 5 வருஷங்கள் எப்படி இருக்கும், அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் நடக்க கூடுமாங்கிற மாதிரி அது மட்டும் படிச்சு காட்டுங்க சார். கண்டிப்பாங்க. இதையும் நம்ம வந்து இன்னைக்கு
நம்ம பேசின நேரத்துக்கு மகரிஷி என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஓலையை நம்ம எடுத்திருக்கிறோம். ம். அதையும் நம்ம வந்து படிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து ம். நிறைய கருத்து கணிப்புலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்ம வந்து ரொம்ப தெளிவா கட்டாயம் விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பதிவும் நம்ம வீடியோல இருக்கு. அதே மாதிரி ஆட்சி வந்து தனித்து யாரும் ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இப்ப நம்ம பிரசன்னத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆணைமுகன் அருமுகனின் அடிகள் போற்றி அடிபணிந்தேன் அகத்தியனே நினைப்பின் உண்மை ஊனமிலா பராபகவாம் ஆண்டு தன்னில் உயர்வான முதற் திங்கள் இருபானேழ் பாகை. இப்ப நம்ம படிக்கிறது வந்து பிரசன்ன காண்டம், நினைப்பு காண்டம்னு சொல்லுவோம். ஆணைமுகன் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானையும் அருமுகன் என்று சொல்லக்கூடிய முருகப் பெருமானையும் அவங்களுடைய திருப்பாதங்களை அகஸ்திய முனிவர் வணங்குகிறார். ஆணைமுகன் அருமுகனின் அடிகள் போற்றுகிறார். அடிபணிந்து அகத்தியன் யான் நினைப்பின் உண்மை ஊனமிலா பராபவ. இந்த பராபவ ஆண்டு பிறந்த 2வது பிரசன்னமா நம்ம படிக்கிறோம். முன்னாடியே வெற்றி வாய்ப்பு யாருக்குங்கிறத நம்ம படிச்சோம். இப்ப வந்து இந்த ஆட்சி காலங்கள் எப்படி இருக்க போகுது, இயற்கைகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா செயல்பட போகுது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த பராபவ ஆண்டு முதற் திங்கள் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம், உயர்வான முதற் திங்கள் இருபானேழ் பாகை, 27ஆம் தேதி, தமிழுக்கு 27ஆம் தேதி. பாகையதில் நவமியாம் ஆதி வாரம், நவமி என்று சொல்லக்கூடிய திதியில ஆதிவாரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று பிழையில்லா முடி நண்டில் அமுதன் மானில். இந்த நம்ம கேட்கப்பட்ட நேரத்துக்குரிய லக்னம், முடி அப்படின்னா லக்னம்னு அர்த்தம், நண்டுங்கிற கடக லக்னத்திலையும், அமுதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மான் என்று சொல்லக்கூடிய மகர ராசிலையும் இப்ப சஞ்சாரம் செய்யறாங்க. நம்ம கேட்கப்பட்ட நேரத்துக்கு கடக லக்னம் மகர ராசி அப்படிங்கிறது சொல்லப்படுது. மிகையான நவக்கோளும் அமைய நன்றாம். மற்ற கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல அப்படிங்கறத நல்லபடியா சொல்லியிருக்கிறார். மகுடம் அதும் சூடிட்ட மைந்தனுமே. இன்றைய தினம் மகுடம், அதாவது ஐயா அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்கப்பட்ட நேரத்துக்குரிய லக்னம் காத்தால 10:30 மணிக்கு இது வந்து எடுக்கப்பட்ட ஒரு நேரம். அது மகுடம் அதும் சூடிட்ட மைந்தனுமே ஆளுமையும் சிறப்புமாகும். மெஜாரிட்டியான நிலையில அவங்க வந்து அவங்க ஆட்சியில வந்து அவங்களுடைய இருக்கையில வந்து அவங்க வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த மகுடத்தை அவங்க சூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறார். இந்த மகுடம் சூடப்பட்ட நேரம், அதாவது அவங்க முதல்வருங்கிற அந்த பதவியை அவங்க வந்து பெற்ற நேரம் அப்படிங்கிறது ஆளுமையை வந்து சிறப்பாக அமைச்சு தரக்கூடிய ஒரு நேரமாக மகரிஷி சொல்றார். மக்களவர் மனமதுவும் மகன் கொள்கை, மக்களவர் மனமதுவும் மகன் கொள்கை சுந்திரமாய் ஏற்றுமே புகழும் கீர்த்தி. அப்ப இந்த ஜாதகன், அதாவது ஜாதகன்கிறத விட இந்த ஐயா வந்து பதவியேற்றப்பட்ட இந்த நேரம், மகுடங்கள் சூடப்பட்ட நேரம், அவங்களுடைய ஆளுமை சிறப்புமாகும். மக்களவர் மனமதுவுங்கிறார். ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, மகன் கொள்கை, அவருடைய கொள்கை, அதாவது அவர் என்ன மக்களுக்காக செய்ய நினைச்சாரோ, எதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிற வாக்குகள் கொடுத்திருக்கிறாரோ, ஸோ இந்த கொள்கையை அனைத்துமே ஏற்றுமே புகழும் கீர்த்தி. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. பெரியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எத்தனை பிரதிநிதிகளுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அந்த கொள்கையை எல்லாருமே மனதார ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றார். சொல்லியதோர் வாக்கதுவும் படிபடியாய் பூர்த்தியுடன் பெருமிதங்கள். என்னெல்லாம் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த கொடுக்கப்பட்ட வாக்கு படிபடியாய்ங்கிறார். எல்லாமே ஒரே நேரத்துல செய்யறதுக்கான அதிகாரம் இங்க இல்ல, செய்யவும் முடியாது. படிபடியாய் அப்படிங்கிறார். ஒன்னொன்னா அதை வந்து அவங்க வந்து நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைன்னு சொல்லல. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்த்தியுடன் பெருமிதங்கள், படிபடியாய் பூர்த்தியுடன் பெருமிதங்கள்ங்கிற ஒன்னொன்னா அதை நிறைவேற்றி, அந்த நிறைவேற்றிய பிறகு அவங்களுக்கு வந்து அது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையா அமையும். அது வந்து பெருமிதம், நான் சொன்ன வாக்கை நான் செஞ்சிட்டேன், நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறது தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் உண்டு. அதே நேரத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதன் பிறகு அவருக்கு வந்து இன்னும் புகழினுடைய உச்ச நிலையும் அவருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்றார். பிழையாக வாக்குடனே புத்தி யுக்தி, அதாவது அவங்க கிட்ட இப்ப என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, அவருடைய யுக்தியை கொண்டு, அதாவது புத்தி, அதாவது வந்து யுக்தியை கொண்டு அவருடைய புத்தியை வந்து இப்ப வந்து பயன்படுத்துறாரு. ஒரு மனிதனுக்கு பதவி வரும்பொழுது பணிவு வேணும்பாங்க, அந்த செயலை வந்து அவங்க வந்து இந்த நேரத்துல நிறைவேற்றினாங்க. ஒரு மனிதனுக்கு பதவி வரும்பொழுது நிதானம் தேவை, பணிவு தேவை. அப்ப ஏற்கனவே படிக்கப்பட்ட நூல்ல என்ன சொல்லப்பட்டது, நிறைய சூழ்ச்சிகள் உருவாகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த சூழ்ச்சிகள் மேலிடத்திலிருந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம், வடக்கே இருந்தும் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். கூட்டணியை கொண்டுதான் ஆட்சி அமைக்க முடியுங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்துல அவருடைய பொறுமையும் அவங்களுடைய யுத்தியும் தான் அந்த நேரம் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பலனை கொடுத்தது அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதை தான் மகரிஷி இப்ப சொல்றாரு. வாக்குடனே புத்தி யுக்திங்கிறார். தப்பில்லா ஆளுமையும் அரசாணை. அப்ப தன்னுடைய புத்தி, தன்னுடைய யுக்தி, அந்த நாலேஜை கொண்டு அவருடைய அரசாணை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இந்த 5 ஆண்டு காலத்தை அவங்க வந்து பூர்த்தி செய்வாருங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, 1 வருஷம் 2 வருஷம் தான் அதிக அவருடைய ஆட்சி நிலைக்கும்,
அதுக்கப்புறம் அவரால் வந்து ஆட்சி வந்து கலைக்கப்படும், அவங்களால நிரூபிக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் இங்கே வந்து இல்லை. மகரிஷி வந்து அப்படிலாம் சொல்லலை. 5 ஆண்டு காலங்கள் அவருடைய ஆட்சியை வந்து நல்லபடியாக அவர் வந்து செயல்படுத்துவார் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தப்பில்லா ஆளுமையும் அரசாணையும் தந்திரமும் சூழ்ச்சிகளும் ஆண்டோர் வழி. அப்ப தந்திரம்னா என்ன? தந்திரமா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாங்கிறோம், சூழ்ச்சியா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாங்கிறோம். இது வந்து எங்க இருந்து வரும்? ஆண்டோர்கள், யாரு இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டார்களோ, இப்ப யாரு ஆண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களாலையும், யாரு மெத்தையில இருந்தாலும் சரிங்க, ஆல்ரெடி இந்த தமிழகத்தை முன்னாடி ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வழியில சூழ்ச்சிகள் கட்டாயமும் ஏற்படதான் செய்யும். அதை வந்து நிறுத்த முடியாது. சூழ்ச்சிகளும் ஆண்டோர் வழி வழிகூடும் ஆள்வோரின் இடையிடையே. அப்ப ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய, மேலிடத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வழியிலையும் இடையிடையே, இடையிடையில் என்ன ஆகும்? சூழ்ச்சிகளும் சில கலக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த செயல்களில் தன்னுடைய புத்தி யுக்தியை கொண்டு வெற்றியதும் மகன் தனக்கே அழகன் காப்பும். அதாவது யாருடைய அறிவுரைகளில் அவங்க போய் ஆளு இன்னைக்கு வந்து ஐயா நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா வந்து முருகரை போய் பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஒரு பரிகாரம் அவங்க செஞ்சது, அதுதான் உண்மையான விஷயம். அதாவது பொதுவாகவே முருகன்னாலே எல்லாரும் சொல்கிறது அழகு அப்படின்னு சொன்னாலும், எங்களுடைய இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், சத்துருகளுக்கு வந்து சம்ஹாரமாக இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமானை தான் சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கலியுக கடவுள் யாருன்னு கேட்டால் முருகன். இன்னைக்கு அதனால தான் எங்கெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்கோ அது எல்லாமே இன்னைக்கு வந்து பிரபலமாயிட்டு இருக்கு, மக்கள் வெள்ளம் திரண்டு கொண்டு இருக்கு. இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து முருகனுக்கான உள்ள பக்தர்கள் கூடிக்கிட்டே தான் போறாங்க. மணிக்கணக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் காத்திருந்து தரிசனங்கள்லாம் செய்யறாங்க. இந்த அளவுக்கு முருகன் மேல வந்து எல்லாருக்கும் ஒரு மோகம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தெரிந்தோ தெரியாமலையோ இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஐயா வந்து திருச்செந்தூர் போனாரு பாருங்க, அதுதான் அவருடைய இன்னைக்கு ஆளுமையில உட்கார்ந்ததுக்கு இன்னொரு காரணமும் கூட. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வெற்றியதும் மகன் தனக்கே அழகன் காப்பு. அழகன்னா முருகன், அவருடைய அனுகிரகம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கு. அவர் கடவுளை நம்புறாரு, தெய்வத்தை நம்புறாரு. அவர் இந்த தெய்வ நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை அவருக்கு வந்து பலப்படுத்துது. இந்த முருகனுடைய அனுகிரகம் அவரை அறியாம அவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தை உண்டாக்குது, ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குறது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. அப்படிங்கிறதா இன்னொரு சூட்சமும் கூட. முடிந்ததிலே குறையேது என்றாலும், இப்படிதான் இவருடைய ஆட்சி காலம் இருக்கும். இதோடு மட்டும் இல்ல, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி தேர்தல்லாம் சொல்லுவோம், அதுலயும் அவருக்கு வெற்றி தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாத ஒரு நிலை ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படிங்கிறதா உண்மையான கருத்து. அதுதான் மகரிஷி சொல்றாரு, இனி இவருக்கு தோல்விங்கிறது கிடையாது. பேரே என்ன பேருங்க? விஜய் என்றாலே வருகை, விஜய். அப்ப விஜயம் நாங்க என்ன சொல்லுவோம்? விஜயம் அப்படின்னா வருகைன்னு சொல்லுவோம். சூரியன் உதயம், வருகை அப்படிங்கிறத குறிப்பிடுவோம். விஜயம் அப்படின்னாலே இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வெற்றிக்கு உள்ள சொல்லும் செய்யும். ஜெய விஜய அப்படின்னா வெற்றிக்கு சூடக்கூடிய சொல்லும் கூடாது. அதனால அவருடைய பேரு வெற்றி. அவருடைய லக்னம் பிறக்கும் பொழுது உள்ள லக்னம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. இப்போ இந்த பிரசன்னம் எடுக்கப்பட்ட நேரத்துக்குரிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். அவர் பிறந்த ராசியில தான் லக்னம் வந்து அமர்ந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் வந்து அந்த பதவியை வந்து அவர் ஏற்றிருக்கிறார். அதனால இப்போ உள்ள கிரகங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தான் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்றார். ஒழிந்ததிலே குறையேது என்றாலும் மனவாழ்வில் சிக்கலதும் தொடரக்கூடும். எல்லாம் நல்லபடியா இருக்குங்க. ஆனா இன்னொரு, அதாவது வந்து இந்த ஐயாவுடைய வாழ்க்கை நிலை தான் இங்க வந்து கேள்வியா நிக்குது. அப்ப இந்த ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிற நிலையை விட்டு அவர் வெளியில வந்துட்டார். ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும். வெளியில அவர் வந்து சந்தோஷமா இருக்கார் அப்படிங்கிறது எல்லாம் நினைக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுடைய தலைமை அவரு தான். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு மகனத்தை சூடி இருக்கக்கூடிய பெருப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவுக்கு வாழ்க்கைங்கிறது தான் ஒரு கலக்கத்தை உண்டாக்குதுங்கிறார். மனவாழ்வில் சிக்கலதும் தொடரக்கூடும். திருப்பி இந்த வாழ்க்கை போய் சேருமாங்கிறதுக்கான நிலை ரொம்ப குறைவா தாங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. கூடியதோர் தனிமை நிலை வாழ்வுதானே. குடும்பங்கிறத விட்டு மக்களை நம்பி வந்திருக்கேன், மக்கள் தான் எனக்கு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஐயாவுடைய ஆளுமை இருக்கும். தனிமையா வாழக்கூடிய நிலை தான் இருக்கும். கன்னியரால் கலக்க மதம் அண்டாதிருக்கு. ஆனா கன்னியரால் கலக்கங்கிறாங்க. இப்ப தப்பு பண்ணலனாலும் கூட மற்றவர்களால ஒரு அவதூறு பட்டங்கள் சேர்த்துவதும் ஒரு அவமானம் தானே. அப்ப கன்னியரால்ங்கிறாங்க. கன்னினா பெண் வகையில சில கலக்கங்களை வந்து கொடுக்கக்கூடிய நேரம் தான். அதை மட்டும் ஐயா வந்து கவனமா அந்த இடத்துல அவங்க செயல்பட்டாங்கன்னா இன்னொன்னு அவங்களுக்கு வந்து புகழ் வந்து உச்ச நிலையில இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அண்டாதிருக்க, அந்த கலக்கமும் அண்டாதிருக்க நாடியே தெய்வர்களும் தனை காக்கும். இப்ப சென்று வந்த இந்த இறை வழிபாடு, இப்ப ஒவ்வொரு கோயிலும் அவங்க போயிட்டு வந்த ஒவ்வொரு வழிபாடுகளும் அது அவங்களுக்கு வந்து துணை நிற்குது. அந்த ஒரு கலக்கத்தையும் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்காது என்பதாக நல்ல ஆசி கடைநாளும் நினைப்பு முற்றே. இந்த குருநாதராகிய அகஸ்திய முனிவருடைய அனுகிரகம் அவருக்கு நல்ல ஒரு ஆசையை கொடுத்து நல்ல ஆட்சியை அவங்களுக்கு வந்து நிலைநிறுத்த
அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறத சொல்லி இந்த நினைப்புனா இந்த பிரசன்னத்தினுடைய பலன்களை நிறைவு செய்கிறாங்க. நேர்களே, இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பதிய வைக்கிறேன், இந்த பதிவை கொடுக்குறேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்பி அது இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றங்களை அமைச்சு கொடுத்தது. இன்னைக்கு இந்த பொது விஷயங்களும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த பிரசன்ன காண்டத்தை நாங்கள் எடுத்து படிச்சு இந்த பதிவை வந்து உங்க எல்லாருக்கும் நான் கொண்டு போறேன். திரும்பவும் சொல்றேன், இதுல வந்து யாருடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கல. போன இடம் சொல்லியிருந்தோம், அதாவது அந்த கடைசி ஒரு லைன்ல வந்தது, ஒரு வரிகளில் வந்தது, என்ன சொல்லியிருந்தோம், அதாவது வந்து அதிகாரத்துக்கும் ஆளுமைக்கும் இந்த ஆட்சி வந்து துணை நிற்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒத்து போனது. அந்த நினைப்பு காண்டத்தில் எல்லாமே ஒத்து போனது. ஆனால் சில விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் அதை தவறாக ஒரு கமாண்டு கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு கூட உங்களுக்கு அது புரிஞ்சு பேசுகிறோமா புரியாத பேசுகிறோமா இல்லை அந்த கருத்து வந்து உங்களுக்கு முழுசாக அது மனசில் போய் சென்று அதுக்கப்புறம் அதை உங்களுடைய விருப்பத்தை அதில் வந்து பதிவு வைக்கிறீங்களான்னு எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. மேற்கொண்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேங்க. நன்றி.